நல்லா ஜூக்கில் சுற்றி முடிச்சு அப்புறம் பார்த்தா பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கண்ணில் பிரியாணி சிக்கிச்சு. பக்கத்தில் பார்த்தா வெஜிடபிள் பிரியாணி ஆகிட்டாங்க. போது வாங்கி வச்சுட்டு பக்கத்தில் ரோஸ் மில்கை வாங்கிட்டு பிரெட் சாண்ட்விச் விற்றாங்க. அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா, மாமா நம்மளை ஏமாற்றிட்டாங்க மாமா, வெறும் பிரெட் டோஸ்ட்டுக்குள்ளே ஆனியன் ரைத்தா வச்சு கொடுத்து விட்டாங்க. சரி பசி ருசி எரியாதுன்னு பாருங்கள், கண்ணில் காமிக்க பாருங்கள், சாப்பிட்டுக்கிற வேண்டியதே, வேறு என்ன பண்ணுறது. வாங்க இப்போ பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி நல்லாக்கா பார்த்து சொல்கிறேன். பரவாயில்ல, சாப்பிட்லாம், பசிக்கு ருசி எரியாது, அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எங்கிட்ட திரும்பி பார்த்தா பாகுபலி படத்தில் வர மாதிரி காட்டெருமை கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. அதில் ஒரு மாடு மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். மற்ற மாடெலாம் அமைதியாக இருந்துச்சு. ஒரு மாடு மட்டும் நடந்துக்கிட்டு இருந்தது. பார்த்தீங்களா, அது பக்கத்தில் வரையாடு கூட்டம் வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமான ஒரு மிருகமே தெரிஞ்சிச்சு. ஆனால் கடைசியில் அது வரையாடுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே என்ன இருக்குது, சிங்கம். உங்களுக்கு அப்போ நான் பொம்மையில் காமிச்சேன் ஃபஸ்ட்டு பார்ட்டில். இப்போ லைவாக உயிரோட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், புலி கீழே படுத்துருக்கு. அது வாழை ஆட்டும் போதே தெரியும். இப்போ ஆட்டும் பாருங்கள், வாழை பார்த்தீங்களா இப்படி படுத்துருக்குன்னு. காதையும் ஆட்டுது பாருங்கள். அடுத்ததான் என்ன இருக்குன்னு பாருங்கள், வெள்ளைப்புலி. நல்லா பாருங்கள், இங்கே ஒன்று தான் ஆக்டிவாக இருந்துச்சு. இன்னொன்று பாருங்கள், திண்டு மேலே படுத்துருக்கு பாருங்கள், இந்த சைடு மேலே. அது தெரிய மாட்டேங்குது நமக்கு சரியா. இது ஒன்று தான் நல்லா தெரிஞ்சிச்சு, அதனால் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இங்கே என்னான்னு பாருங்கள், சிறுத்தை. இவன் ஒருத்தந்தே ஆக்டிவாக எந்திரிச்சு உட்காந்துருந்தேன். ஆனால் உண்டை மயக்கத்தில் இருந்தாங்க பொறுக்கு. நாங்கள் மத்தியான நேரத்தில் போனால் எல்லாமே நாளைக்கு சாப்பிட்டு தூக்கத்தில் இருந்திருக்காங்க. இவன் ஒருத்தந்தே எந்திரிச்சான், நடந்தேன், திருப்பி படுத்துட்டான். அவ்வளோவா நடக்க முடியல இவனால். பாருங்கள், இது நான் பார்த்தீங்கன்னா பெரிய கொக்காக இருக்குது. வாய் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது இருக்குது அவ்வளோ பெரிய வாய். ஆனால் எருமாடு சைஸில் பார்த்துங்க அது கொக்கு. பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு, வினோதமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஃப்டியாக வச்சு